ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பக்கப்புறம் சரடி காசையில் வந்துட்டு நம்ம முத்து தம்பி இருக்காரு, பொண்டாட்டிகிட்ட கோச்சிட்டு இங்கே வந்து நின்றுட்டு உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருங்க. அதாவது குடியை கெடுக்கும், குடி இருக்கும் வீட்டையும் கெடுக்கும்னு சொன்னால் கேட்குறாங்களா? கூட்டமாக உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வழியாக போயிட்டு பாட்டில் பொறுக்கிட்டு பிச்சைக்காரராக இருந்தவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கும் ஊற்றி கொடுக்குறாங்க. அவரோட நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டால், அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடனில் இருந்தேன், பொண்டாட்டிங்கிற தொல்லையிலையும் இருந்தேன், இப்போ நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன்னு சொன்னாரே தவிர அவர் நிம்மதி இழந்துட்டு நிற்கிறாருங்கிறது தெரியாமலே போயிடுச்சு இவங்களுக்கு. நல்லா மூக்க மொட்டை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு மீனாங்கிறாரு. எப்படிப்பா உன்னால் இப்படி முடியுது, என்ன ரீசனுக்காக வெளியே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் வந்துட்டு என்ன ரீசனை சொல்லியிருக்காங்களாம். அதாவது நம்ம அண்ணாமலை சார் என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சுமா உனக்கு இங்கே என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லுமான்னு சொல்லி கேட்க, க்ளோஸ்அப்பில் 2 மருமக மூஞ்சியும் வச்சு பார்த்தவங்க டபக்குன்னு யோசிச்சுட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு கருன்னு ஓடின கதையா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பிள்ளை எவ்வளோ சொல்லி பார்க்குற கேட்க மாட்டாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அட கொடுமையை எந்த விஷயத்துக்காக தான் குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முத்துறாங்க. நம்ம முத்து தேவையா இது, முத்துங்கிற பேர் வச்சதுனால இவ்வளோ முத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு இவருக்கு. கடைசியில் பார்த்தா என்னதான்ப்பா இது கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லி பார்த்தா நம்ம மீனா வந்து போனது கூட கவலை இல்லைங்க. நம்ம ரோகிணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாளே, ஐயோயோயோ உன்னால தான் உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே போயிருக்காங்க. ஆனால் நீ ஒரு பக்கத்து வளைச்சி சேர்ந்து முத்துவை திட்டுறப்பாரு, அதுதாம்மா என்னால் தாங்க முடியல, தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நீ உன்னை வச்சு செய்வார் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பார்த்தா மீனாவோட அம்மா கழுவி ஊற்றுறாங்க.